ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ரன் த்ரெட்டை வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஃப்ளவர் ஜாடி வைக்கிற மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் தான். இதுக்கு வந்து நான் ஸ்கேல் அளவில் 8 அடிக்கு 8 த்ரெட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்படி ரெண்டாக ஈவனாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து சென்டரில் ஹேங்கிங்காக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு ஹேங் பண்ணுறதுக்கு வேணுமோ அதளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம தள்ளி எடுத்துக்கணும். அதுலேருந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு போடுறோம். அதுக்கு வந்து எந்த இடம்னு மெஷர்மெண்ட்டுக்காக நான் பிடிச்சிட்டே போடுறேன். நீங்கள் சாதாரணமாக கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் நாட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பேசிக் நாட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாமே போடுறோம். இது ஃபுல்லாமே இந்த பேசிக் நாட் வச்சு தான் வரும். மேக்ரான் த்ரெட்டு பேசிக் நாட் இருக்குல்ல, அதில் தான் போடுறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லெஃப்ட் சைடு உள்ள த்ரெட்டை மேலே வச்சுட்டு ரைட் சைடு உள்ள த்ரெட்டை அந்த நிறையா த்ரெட்டுக்கும் அடியில் கொண்டு போய் இது மாதிரி நாட் போடணும். ஒரு தடவை ரைட் சைடு போட்டோம்னா ஒரு தடவை லெஃப்ட் சைடு போடணும். அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நமக்கு எவ்வளோ ஹேங்கிங் தேவைப்படுதோ நம்ம அந்தளவுக்கு போட்டுக்கணும். இப்போ குக்கிலெலாம் நம்ம மாட்டுறதுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குமோ அதளவுக்கு சின்னதாக நம்ம போட்டுக்கிட்டால் போதும். இதே மாதிரி தான் ஃபுல்லாமே இந்த நாட் போடணும். நம்ம கொஞ்சம் சென்டர்லேருந்து தள்ளி தான் போட்டிருக்கோம். அந்த நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஈவனாக இருக்கும் த்ரெட்டு. இது சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இது ரொம்ப நேரமும் ஆகாது செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஃபுல்லாமே இதே மாதிரி நாட் தான் நம்ம போட்டுட்டு வரணும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய வால் ஹேங்கிங்லாம் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் ஒயர் கூட பின்னுற வீடியோஸும் நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். முடிச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு சுற்றிட்டு நாட் போட்டுக்கிறேன். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாட்டுறதுக்கு. இது பாருங்கள், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இருக்கிற த்ரெட்டிலெல்லாம் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 4 த்ரெட்டு எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ மேலே போட்டோம்ல அதே பேசிக் நாட் தான் இதில் போடுறோம். ஃபஸ்ட்டு 4 த்ரெட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி நாட் போடணும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கலாம். ஷார்ட்ஸ்லேயே நிறையா கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே நாட் போட்டுட்டு வரணும். இதை வந்து நீங்கள் கலர் த்ரெட்லேயும் பண்ணலாம். இது வந்து நூல் த்ரெட்டு தான். இது வந்து நம்ம பூந்தொட்டி தானே மாட்ட போகிறோம், அதனால் இந்த த்ரெட்டே பண்ணலான்னு பண்ணுறேன். இது நல்லாவும் இருக்கும் நமக்கு. இப்போ த்ரெட்டு வந்து ஒரு 10 நாட் போட்டுட்டு இப்போ மணி கோத்துருக்கேன். சென்டரில் வர 2 த்ரெட்லேயும் மணி கோத்துட்டு அதே நாட்டு தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு நாட் போட்டு இப்போ 2வது நாட் போடுறேன். போட்டுட்டு திருப்பி மணி கோத்துக்கணும். மேலே வந்து 10 நாட்டு வரைக்கும் சைடில் நம்ம எண்ணி பார்த்தோம்னா 10 நாட் அந்த வளைவு வரும். அதோடு முடிச்சுட்டு மணி கோக்குறேன். இப்போ 2வது மணி கோக்குறேன். 2வது மணி கோட்டுட்டு இப்படி 2 நாட் போடணும். இது ஃபஸ்ட்டு நாட், அடுத்தது செகண்ட் நாட். 2 நாட் போட்டாச்சு. அடுத்தது மணி கோத்துக்கணும். இதே மாதிரி நம்ம 5 மணி இதில் நான் 5 மணி கோத்துருக்கேன். நமக்கு உங்களுக்கு எவ்வளோ கோத்துக்கணுமோ ஃபுல்லாமே இது மணி வச்சு செய்கிறா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஹேங்கிங் அந்த த்ரெட்டு மட்டும். இப்போ 5 மணியும் கோத்துட்டேன். திருப்பி நம்ம அந்த பேசிக் நாட்டி தான் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். அதுவும் ஒரு 10 டைம்ஸ் வரா மாதிரி போட்டுக்கணும். அந்த ஹைட் இருந்தால் நமக்கு போதும், கரெக்டாக வரும். இப்போ இது வரைக்கும் போடணும். இப்போ போட்டுட்டேன் பாருங்கள், ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற தட்டுலேயும் பின்னணும். பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி பின்னியாச்சு. மொத்தம்
4 த்ரெட்டு வந்திருக்கு இதை மாதிரி பின்னுனது. இதை வந்து ஒரு சின்ன கம்பி வளையம் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நாட் போடணும். ஒவ்வொரு த்ரெட்லேயும் 2 நாட் போட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். அந்த கம்பியும் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு த்ரெட்லேயும் 2 தடவை நாட் போடணும். நல்லா டைட்டாக இழுத்து போடணும். கம்பியோட த்ரெட்டு ஒட்டி இருக்கிற மாதிரி இழுத்து போடணும். ஒரு இதில் போட்டேன் பாருங்கள், ஒரு சைடு கோத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் கோத்துடணும். இப்போ 4 இதையும் நான் கோத்துட்டேன். கோத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து வேறு த்ரெட்டு நம்ம கோக்கணும் புதுசாக. இது வந்து ஸ்கேல் அளவில் 4 அடியில் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டுட்டு அடுத்து இந்த சைடு ஒரு நாட், இந்த சைடு ஒரு நாட் போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் 4 த்ரெட்டு கோக்கணும். இப்போ எல்லாமே நான் கோத்துட்டேன் பாருங்கள். அந்த கேப்லலாம் 4 த்ரெட்டு கோத்துருக்கேன். இப்போ நான் ஒரு த்ரெட்டை எடுத்து ஒரு 4 த்ரெட்டை எடுத்து இதை மாதிரி நாட் போடுறேன். நம்ம மேலேருந்து வரதை அந்த த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்படி 2 நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டையும் நம்ம சென்டரில் வர த்ரெட்லேயும் தான் நாட் போடணும். சைடில் இருக்கிற த்ரெட்டை விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு 4 த்ரெட் எடுத்து போட்டோம்ல, அதில் சைடில் இருக்கிற 2 த்ரெட்டையும் விட்டுட்டு அதுக்கும் இந்த சைடு உள்ள த்ரெட்லேருந்து நாட் போடணும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படின்னு. இப்போ அந்த 2வது எடுத்த த்ரெட்டையும் விட்டுட்டு 3வது இந்த சைடு அந்த சைடும் ஒன்று எடுத்து இதுலேருந்து நாட் போடுறேன். மொத்தம் த்ரெட்டு வந்து நம்ம 8 த்ரெட்டு இதில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4 போட்டுட்டோம். இன்னொரு தடவை வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டில் இதை மாதிரி நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த நம்ம இழுக்கிறோம் பாருங்கள், நாட் போடுறோமே அந்த த்ரெட்டை விட்டுறணும். இந்த சைட்லேருந்து இன்னொரு த்ரெட்டு, இந்த சைட்லேருந்து இன்னொரு த்ரெட்டு, புது த்ரெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த சென்டர் வரல த்ரெட்லேயே தான் நம்ம நாட் போடுறோம். ஆனால் சைடில் வரதை மட்டும் விட்டுறணும். சென்டரில் தான் நாட் போடுறோம். இதுலேயே 2 நாட் போடணும். அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்த த்ரெட்டையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று எடுக்கணும் புதுசாக. இது எடுத்துகிட்டு அந்த சென்டரில் வரதில் தான் நம்ம நாட் போடுறோம். மீதி இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். இதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வரணும். மொத்தம் 8 த்ரெட்டு நம்ம ஒரு நாட் இந்த நாட்டுக்கு போடுறோம். இப்போ இதில் வந்து 8 த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம். அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றியுமே போட்டுட்டு வரணும் 8 த்ரெட்டில். பாருங்கள் 8 த்ரெட் இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே நம்ம போடுறோம். சென்டரில் போட்டுட்டு அடுத்த சைடு அது மாதிரி மாற்றி போட்டுட்டு வரணும். இப்போ 4 த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போடுறேன். அந்த சைடு இருக்கிற 2 த்ரெட்டையும் விட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு த்ரெட்டு, அந்த சைட்லேருந்து ஒரு த்ரெட் எடுக்கணும். சென்டரில் தான் த்ரெட் போடணும். சென்டரில் வர த்ரெட்டில் தான் நம்ம நாட் போடணும். இப்படி தான் மாற்றி போடணும். இப்போ இந்த சைடில் உள்ளதை விட்டுட்டு அந்த சைடு உள்ளது, அதாவது அந்த நம்ம 8 த்ரெட்டையும் யூஸ் பண்ணுறோம். அதில் சென்டர் ஒயரு கண்டினியூஸாக வரும். சைடில் வர நாட்டு போடுற த்ரெட்டை மட்டும் நம்ம விட்டுட்டு வேறு புதுசாக எடுத்து போடணும். போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போடணும். இப்போ ஒரு இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் இது வந்து சென்டரில் 2 த்ரெட் நம்ம இது போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், நாட்டு 2 இதுக்கும் அதுக்கு நடுப்புற வந்து நம்ம போடணும். அதே 8 த்ரெட் எடுத்து நம்ம அந்த மெத்தட்லேயே தான் ஃபஸ்ட்டு 4 இதில் போட்டுட்டு சைடு உள்ளதை விட்டுறணும். அடுத்தது சைடில் இந்த சைட்லேருந்து எடுக்கணும், அந்த சைட்லேருந்து எடுக்கணும். இதே மாதிரி மாற்றி எடுத்து தான் நம்ம போட்டுட்டு வரணும். மேலே எப்படி போட்டோமோ அதே தான், ஆனால் இந்த கேப்பில் போடுறோம். 2 நாட்டுக்கும் சென்டரில் போடணும். த்ரெட்டை வந்து கரெக்டாக எடுத்துங்க, மாற்றி எடுத்துடக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி டிசைனாக அழகாக கிடைக்கும்.
ஃபுல்லாமே இந்த சென்டர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். சைடு த்ரெட்டை தான் நம்ம விட்டுட்டு வேறு எடுப்போம். இப்போ சென்டரில் போட்டாச்சு பாருங்கள், ரெண்டுத்துக்கும் சென்டரில். இப்போ நான் எல்லாத்துக்குமே சென்டரில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே சென்டரில் போட்டாச்சு செகண்ட் லைனு. அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் போடணும் தேர்டு லைனு. இப்போ தேர்ட் லைன் போட்டாச்சு பாருங்கள். அடுத்தது ஃபோர்த் லைனும் போட்டு முடித்தாச்சு. இது ஏதாவது ஹேங் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். அதுக்காக தான் நான் மாட்டியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 இது தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ அதுலேருந்து லாங்காக போகிற ஒரு த்ரெட்டை எடுத்து அது அந்த மீதி இருக்கிற த்ரெட்டிலலாம் இப்படி சுற்றணும், டைட்டாக இழுத்து சுற்றணும். ஒரு 10 தடவையாவது சுற்றிக்குங்க. நல்லா டைட்டாக இழுத்து இது மாதிரி ஃபுல்லாக சுற்றணும். இதே மாதிரி சுற்றிட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். அதில் அடியில் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ த்ரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுன்ட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடணும் தேவையில்லாததை. இப்போ நமக்கு அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம பூஜாடியை வச்சு வெளியில் மாட்டி தொங்க விட்டுடலாம். ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும்.